அவங்களையெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பிங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னடா இது கொஞ்ச நாள் வீடியோ போடுறாங்க அப்புறம் காணாமல் போயிடுறாங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்துட்டு எனக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்ததுங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி வீடியோ அப்புறம் ஏதாவது வேலை ஏதாவது பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துக்கலாம் அப்படின்னா ஃபோனும் வேறு உடஞ்சி போச்சு. அதைய மறக்கிறதுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னா இதுவுமே வந்து பண்ண முடியாமல் ஆனதுனால வந்துட்டு என்னால் வீடியோஸ் போட முடியலைங்க. அப்புறம் நான் இப்படியே இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் தான் வந்துட்டு சரி இப்போதைக்கு வந்து நம்மளால ஃபோன் வாங்க முடியாது, நீ வந்து என்னோட ஃபோன் வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபோனை மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஒரு 2 நாள் தான் ஆச்சு. கொஞ்சம் மறுபடியும் ஒரு பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ. அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குதுங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குட் நியூஸ்னால் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஒரு சின்ன பாப்பா கையில் வந்துட்டு ஒரு எரேசர் பென் இந்த மாதிரி கொடுத்தா கூட வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்களா, அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சரி அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. அந்த குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற வேலை இருக்குது. அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு லஞ்சை பேக் பண்ணணும். பேக் பண்ணிட்டு போகிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி அந்த எக்ஸிபிஷனையும் வந்து நெக்ஸ்ட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளானும் இருக்கு. எல்லாமே கரெக்டாக நடந்தால் ஓகே. சரி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரசம் மட்டும்தான் வந்து பேக் பண்ணுறேங்க. வெளியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிளைமேட் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கு. ரசம் வந்து வைக்கல, கொஞ்சம் முடையாக இருந்தது, அதனால வந்து விட்டுட்டு குழம்பையும் பொரியலையும் மட்டும்தான் வந்து செஞ்சுருந்தேன். சரி இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சாப்பாடு அப்பாட்டு போட்டு கொடுத்துட்டு அப்படியே எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வரலாம். சித்தி வரேன்னு சொன்னாங்க. ஓகே தானே. இப்போ சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. வர வழியில் தான் வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி அந்த மெயின் ரோட்லேயே வந்து இருக்குங்க. கரெக்டாக சொல்லணுன்னா ஆச்சிப்பட்டிக்கும் முன்னாடியே வந்து இருக்கும். அதாவது பொள்ளாச்சி தான், ஆச்சிப்பட்டிக்கும் முன்னாடியே வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் எக்ஸிபிஷன் தான். எல்லா டைப் ஆஃப் கிளாத்துமே வந்து வச்சுருந்தாங்க. டாப்ஸ்லேருந்து பாட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் பேண்ட்லேருந்து அப்புறம் இந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியலில் சிந்தட்டிக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனியனில் மெயினாக வந்து பனியன் தான் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயும் இந்த ப்ளீட்டட் பேண்ட் வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு. அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து நம்ம போடுவோம்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டட் பேண்ட் மாதிரியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்ததுங்க. இந்த ப்ளீட்டட் மிடி மாதிரி போட்டுக்குவோம்ல அந்த ஸ்கர்ட்டு, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே வந்து வச்சுருந்தாங்க. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த பர்டிகுலர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் கூட ஒரு ஒயிட் கலர் டாப்பை வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஈவன் வந்து டாப்ஸுமே வந்து அங்கே நிறைய இருந்தது. அதில் அந்த ஒயிட் டாப் ஒன்று நல்லா இருக்கு. அது என்ன ரேட் வருது? 200. எது எடுத்தாலும் 200. ஆமாம், 350. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இருக்காடி வேற பீஸு? காட்டன் பேண்ட்ஸில் வந்து கீழால் லேஸ் வச்ச மாதிரி போடுற மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல்லங்க. அந்த மாதிரி பேண்ட் வந்து நிறையா இருந்தது. ஈவன் வந்து அந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான மெட்டீரியலாக இருந்தது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. நல்ல திக்கான மெட்டீரியலாக இருந்தது. அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஷோ பீஸில் வந்து வச்சுருந்த பேண்ட் வந்து பிடிச்சது. வேறு ஏதாவது பீஸ் இருக்காங்கன்னா இந்த பீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோம். கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், அங்கே ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா நமக்கு ஏற்ற
பேண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெக்கின்ஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க பனியனில். அதுக்கப்புறம் காட்டன்லேயே வந்துட்டு கொஞ்சம் டைட்டான பேண்ட் மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்காதுங்க. கால் கடியில் மட்டும் கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி, லைட்டாக ஸ்லிட் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதுலேயும் வந்துட்டு பனியன் பேண்ட்டும் வந்துட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா திருப்பூர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லா பனியன் ஐட்டம்ஸுமே வந்து இருந்ததுங்க. பனியன் பேண்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பர்டிகுலராக வந்துட்டு மேட்டுங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ளோர் மேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீப்பான ரேட்டில் இவ்வளோ நல்ல குவாலிட்டியாக வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹35 அப்புறம் ஒரு 40, 50 அப்படிங்கிற ரேஞ்ச் தான். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பீஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹150, ₹200 அந்த ரேஞ்சில் இருந்தது. கொஞ்சம் முன்னாடி போகையில் அந்த ரஃப் யூஸுக்கு போடுவோம்ல மேட்டு, இந்த பனியன்லேயே வந்து கொஞ்சம் பின்னின மாதிரியெல்லாம் வந்து இருந்திருக்கும்ல, கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு நல்லா தண்ணியும் வந்து இழுக்கும், மிஷின்லேயும் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேட்டு தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் ஆனால் ₹20 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக. அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி வேணும், இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் காமிக்கிற மேட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில். இந்த மேட்டெல்லாம் விலை கம்மியாகவும் இருக்குங்க, தண்ணியும் வந்து நல்லா உறிஞ்சும். ஸோ எனக்கு இந்த மாதிரி மேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரேட்டும் கம்மியாக இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குல்ட்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இது கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு வந்து 1 வாஷ் 2 வாஷ்லேயே வந்து கொஞ்சம் போயிடுங்க. அதனால வந்துட்டு நான் இதையெல்லாம் வந்து எடுக்கல. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இங்கே வாங்குறது வந்து கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சோஃபாக்கு மேலே விரிப்போம் இல்லை, அந்த துணி வந்து மீட்டர் கணக்குலேயே வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து கிழிச்சிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த மாதிரியும் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி, துண்டு, ஸோ எல்லா கிளாத் ஐட்டமுமே வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் வந்து நம்ம ஷாலு அதெல்லாம் போடுறதுக்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலரில் என்ன ஷால் வேணாலும் ரேட் கம்மியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பேபிஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸும் இருந்தது. பனியனில் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸும் இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் பூர்வீகம் வந்து திருப்பூர் தாங்க. அப்பா தாத்தா எல்லாருமே வந்து திருப்பூரில் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி. இவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வீடியோஸ்லேயும் கூட வந்து சொல்லியிருப்பேன். அங்கே போனது, அதாவது வந்து இங்கே எக்ஸிபிஷனுக்கு போனதுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த பனியன் ஸ்மெல்லு, அந்த டஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தொடர்ந்து இருமலும் அப்படியே தும்மலும் வந்து வந்துகிட்டே இருந்தது. அப்பா வந்து பனியன் வியாபாரம் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன வயசில் வந்துட்டு அந்த பனியன் கட் பண்ண பனியன் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பிரிப்பாங்க, பிசிறு பிரிக்கிற மாதிரி. அப்புறம் வந்துட்டு அதை எந்தெந்த பனியன் வந்து எந்தெந்த சைஸ்க்கு தனியாக வந்து பிரித்து போடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அந்த கடைக்கு போகையில் அந்த ஸ்மெல்லும் அப்புறம் அந்த டஸ்ட்டு இதுலேயே இருந்ததுனாலையோ என்னமோ டஸ்ட் அலர்ஜி வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ போனதுலேருந்தே என்னால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட் ரெண்டுமே வந்து அங்கே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் பொள்ளாச்சியாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். எல்லாமே வந்து அங்கே நல்லா இருக்குது. ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. 1 மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பிராண்டட் பெட்ஷீட்ஸுமே வந்து அங்கே இருந்ததுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி லூஸில் வாங்க வேணாம் அப்படின்னா வந்துட்டு இங்கே பிராண்டட் பெட்ஷீட்ஸுமே, இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பெட்ஷீட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இது வந்து 1000 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. நாங்கள் போனது ஒரு 1 மணிக்கு வந்து போயிருப்போம். அப்போவே நல்ல கூட்டம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு வீக்கெண்டெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ பார்த்து போய்க்கோங்க, வீக் டேஸ்லேயே பார்த்து போய்க்கோங்க. எவ்வளோங்க அது பெட் ஸ்ப்ரெட்டு? ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ரேட்டா?
பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்லேருந்து வந்தோடனே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து குட் நியூஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சரி அதை வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம போன எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. பட் வந்துட்டு நமக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வந்து இருக்கும். ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஃப்ளோர் மேட்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வேற என்னமோ வந்து நல்லா இருக்குன்னு நினச்சினே. அப்புறம் கிட்ஸு கேர்ள் பேபிக்கு வந்து போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. மெயினாக வந்துட்டு அதுக்கப்புறம் குல்ட் மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இந்த பெட்ஷீட் மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா வந்து திக்காகவும் இல்லை, ஒரு வாஷ்லேயே வந்து போகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து பெருசாக எனக்கு பிடிக்கலிங்க. ஆனால் வந்து பெட் ஸ்ப்ரெட்டு, பெட் கவர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. பில்லோ கவர் நல்லா இருந்தது. ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம பார்த்து கரெக்டாக வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நீங்கள் வேணும்னா வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு தடவை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு வந்து ஐடியா கிடைக்கும், நல்ல ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் வந்து பெருசாக எதுவும் வாங்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட் நியூஸ் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து பிளானுங்க. நான் போன வருஷமே வந்து ஒரு வீடியோ கூட வந்து போட்டிருப்பேன். இந்த விவிஐபி தரிசனம் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதம் மாதம் திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த சுப்ரபாதம் இந்த சேவையெல்லாம் வந்துட்டு சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா அப்படின்ட்டுலாம் ஒவ்வொரு சேவை இருக்குங்க. திருப்பதி சாமிக்கு வந்து பண்ணையில் எல்லாருமே வந்து அதை போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுவோம்ல. ஆனால் வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ பொது ஜனங்களுக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்க வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நாள் வந்து விடுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம குலுக்கல் முறையில் வந்து எடுப்பாங்கன்னு வைங்களா, அதில் வந்துட்டு நம்ம பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த 2 நாளில் வந்துட்டு எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் வருதோ அதை வச்சுட்டு அந்த 3ஆவது நாள் வந்துட்டு குலுக்கி அந்த பேர் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நமக்கு லக்கில் தான் வந்து நமக்கு கிடைக்கும். சுப்ரபாதம் அப்படிங்கிறது நீ நினச்சி பாருங்க, சாமி வந்து ரொம்ப பக்கத்தில், அதுவும் திருப்பதி சாமியை சுப்ரபாதம் அப்படிங்கிற சாமிக்கே வந்து அந்த திருப்பதி சாமி தான் வந்து நமக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த சுப்ரபாதம் சேவையெல்லாம் வந்து செலக்ட் ஆனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமுமே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், கிடைக்குதான்னு சொல்லிட்டு. சரி சும்மாவாவது போட்டு வைப்போம், கிடைச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம பேர் செலக்ட் ஆகிருக்குதுங்க. எப்போ போகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் போன வருஷம் வீடியோ போடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேங்க. அப்புறம் என்னாச்சு, 1 மாதம் தான் வந்து நான் பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னோடனே வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு நார்மலாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம், இதுலலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நார்மலாக நம்ம வேற ஏதாவது மூலியமா வந்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் டிக்கெட் அந்த மாதிரி வந்து புக் பண்ணி நாங்கள் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் 2 நாள் தான் அதுக்கு, அதாவது 5th போகிற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3rd என்னமோ வந்துட்டு வீட்டில் பெரியவங்க வந்து ஒருத்தங்க தவறிட்டாங்க. அது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுனால 1 வருஷத்துக்கு வந்து நாங்கள் அந்த மலை கோயிலுக்கே வந்து போக முடியாத மாதிரி வந்து ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இவ்வளோ புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி எல்லாமே பண்ணி போக முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரே மாதம்தான் வந்து போட்டேன். வந்து லக்கிலி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சுப்ரபாதம் சேவைக்கு தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்க கூட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேங்க. ஏன்னா வந்து சாமி ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் காலையில் ஒரு 3 மணிக்கே வந்து சாமியை எழுப்புறதுலேருந்தே வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ல. நம்மலாம் வந்து சாமி பக்கத்தில் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்கள, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு உண்மையாலுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த நியூஸ் வந்து உங்ககிட்டயே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்லயே சொன்னால் நடக்காமல் போயிடலாம் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியலைங்க. பட் ஆனால் எதையும் பக்குவமாக தாங்கிக்கிற அளவுக்கு மனசு தேறிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிடச்சிருச்சு போய் பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பி அது நடந்துருச்சுன்னா. ஸோ அதோட அப்படி நடக்கல அதோட வீடியோஸையுமே வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நான் வந்து இந்த மாதிரி பேசியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.